இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு அங்க இருக்க வெயிட்டர் கிட்ட அங்க தனியா உட்கார்ந்து இருக்கிற வயசான லேடி எங்க வீட்டு வேலைக்காரி தான்னு சொல்றாள். உடனே பக்கத்துல இருக்கவர், அவங்க உங்ககிட்ட சாப்பாடு கேட்டா எதுவும் கொடுத்துறாதீங்க, வெறும் தண்ணி மட்டும் கொடுங்க, அதுவும் பிளாஸ்டிக் கிளாஸ்ல கொடுங்கன்னு சொல்றான். இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஹோட்டலோட முதலாளி இவங்க கிட்ட வந்து அந்த வயதான லேடி உங்க கூட வந்தாங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணும் ஆமாம்னு சொல்றாள். உடனே இந்த முதலாளி, அப்புறம் ஏன் அவங்க தனியா உட்கார்ந்து இருக்காங்க, உங்க கூட உட்கார வைங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு, அவங்க எங்க வீட்டு வேலைக்காரி, அதனால அவங்க எங்க கூட உட்காரத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. உடனே இந்த முதலாளி, அவங்கள பார்க்கவே பாவமா இருக்கு, அவங்க வேலைக்காரங்களா இருந்தா உங்க கூட உட்கார வைக்க மாட்டீங்களா, எங்க ஹோட்டல்ல அப்படி நடக்காது, எங்களுக்கு எல்லா மனிதர்களும் சமம் தான் சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு, அவங்களுக்கு எங்க கூட உட்கார தகுதி கிடையாது, அவங்க அங்கேயே இருக்கட்டும், நாங்க ஆர்டர் பண்ண சாப்பாட்டை முதல்ல எடுத்துட்டு வாங்கன்னு கோவப்படுகிறாள். உடனே இந்த ஓனர், அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த ஆளு, எங்க வீட்டுல மீதி இருக்கிற சாப்பாடு இருக்கும், அதை அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல எங்க வேலைக்காரிக்கு எங்களால சாப்பாடு வாங்கி தர முடியாதுன்னு திமிரா பேசுறாரு. உடனே இந்த ஓனர் அந்த லேடி கிட்ட போய் அவங்கள சாதாரண சேர்ல இருந்து எழுப்பி விட்டு ஒரு புது சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு, அவங்கள எதுக்காக இந்த சேர்ல மாத்தி உட்கார வச்சீங்க, உங்க ஹோட்டல்னா உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவீங்களான்னு சண்டை போடுகிறாள். உடனே இந்த முதலாளி, என் ஹோட்டலுக்கு வர எல்லா கஸ்டமரும் எனக்கு ஒண்ணுதான், நீங்க நல்ல டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடும் போது அவங்களும் நல்ல டேபிள்ல தான் உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா பயந்துகிட்டு எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த முதலாளி சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா, எதுக்காக எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. உடனே இந்த முதலாளி, இந்த சாப்பாட்டுக்கு நீங்க பணம் தர வேண்டாம், இது என்னுடைய அன்பு பரிசு, நீங்க சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த அம்மா, நான் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டால் என்னுடைய முதலாளி என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த முதலாளி, நீங்க தைரியமா சாப்பிடுங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு, நான் தான் சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேட்கிறாள். உடனே இந்த முதலாளி இந்த பொண்ணு கிட்ட வந்து, அந்த அம்மா சாப்பிட்டே பல நாள் ஆகுன மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் என்னுடைய சொந்த காசுல நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு, அவங்க எங்க வீட்டோட வேலைக்காரி, நாங்க சொல்ற மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க, நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்றா. அதுக்கு இந்த முதலாளி, என்னுடைய ஹோட்டலுக்கு பசியோட யாரு வந்தாலும் நான் அவங்களுக்கு சாப்பாடு போடுவேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. உடனே இந்த பொண்ணு, அந்த வேலைக்காரி கூட சாப்பிடுறதுக்கு நாங்க தயாரா இல்ல, எங்களுடைய சாப்பாட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை விட்டு கோபமா வெளியே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா இந்த முதலாளி கிட்ட வந்து, நான் தான் சாப்பாடு வேணாம்னு சொன்னேன்ல, இப்ப நீங்க சாப்பாடு கொடுத்ததுனால அவங்க என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ நான் எங்க போவேன்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே இந்த ஓனர், அவங்க உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமா நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறேன், நீங்க என்னுடைய அம்மா வயசுல இருக்கீங்க, இனிமே அந்த வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு கஷ்டப்படாம என் கூடவே இருங்க, உங்களை நான் கடைசி காலம் வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த வயசான வேலைக்கார அம்மாவுக்கு இந்த ஹோட்டல் ஓனர் உதவி செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.